இந்த போக்கு இன்னைக்கு பரப்பப்படக்கூடிய செய்திகள் அப்பட்டமாக பொய்யானது, போலியானது. இதில் வேற ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது. இது அந்த சிபிஐ அலுவலக வாசலுக்கு வந்தவொடனே நிருபர்கள்ட்ட கொடுத்த பேட்டி அதுதான். ஒரு எப்படி ராத்திரி பகலாக அவங்கள டார்ச்சர் பண்ணி, இந்த தேர்ட் டிகிரி டார்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் பண்ணி இவங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய ஒரு உண்மையெல்லாம் வாங்க போகிறாங்க. அது ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குறது. விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எது? அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரணை ஆணையம் முடிவு பண்ணிச்சுன்னா விசாரிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி விஜய் விசாரணைக்கு போகிறதும் ஒன்றும் தெய்வ குத்தம்லாம் கிடையாது. அதனால திமுக தான் இங்கே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது திமுகவுக்கு சேலஞ்ச் இல்லை, அதிமுகவுக்கு தான் சேலஞ்சு. அதிமுகவும் பிஜேபியும் தான் பதட்டப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இவர் யாருக்கு சவாலாக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் சவாலாக இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் இந்த விசாரணையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் விஜயை தொட்டிங்கன்னா அது என்னவா மாறும்? ஏற்கனவே விஜய்ன்றது ஒரு கல்ட். அது அப்போ இந்த இடத்துல நீங்கள் விஜய் விசாரணைக்குன்னு நீங்கள் கூப்பிட்டாலே அது என்ன ஆகுனா எதிர்மறையாக மாறும். இந்த ஒரு நடந்த சம்பவத்தை வச்சு விஜய் ஒழிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு. யார் ஒழிச்சிடலான்னு பார்த்தா அன்னைக்கு விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கேம் பண்ணாங்க. என்ன கேம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு ஆபத்து வந்துடுமோ, 1.9% வாக்கு வச்சிருக்கவங்க கூட பயப்படுறாங்க. ஐயோ நமக்கு இதுன்னு விஜய் வருகை. அதனால தான் இவங்கெல்லாம் தூக்கத்தில் இந்த காட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போகிற மாதிரி இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலைமை அதல்ல. இது உண்மையிலேயே பிஜேபி அதிமுகவுக்கு தான் உங்களுக்கு விஜய் சேலஞ்சாக இருக்க போகிறாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் ஆய்வாளர் திரு பெரியார் சரவணன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் விசாரணை ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக புஷி ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்களும் ஆதவர்ஜுன் அவர்களும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகக்கூடிய புகைப்படங்களில் செய்தி வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். விசாரணை தொடர்ச்சியாக 7 மணி நேரம் நடக்குது. கிடுக்குப்பிடி கேள்விகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்தி தம்ப்நெயில் மூலியமாக பார்க்க முடியுது. என்ன மாதிரி விசாரணை போயிட்டுருக்கு? ஏன்னா விசாரணையில் ராகுல் காந்தியினுடைய முக்கிய ஒரு ஆதரவாளர் அங்கே ஆஃபீஸராக இருக்கார். அவர் இந்த விசாரணைக்கு ரொம்பவே உதவுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. ஏற்கனவே காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அந்த மாதிரியான செய்திகளும் சைடில் போயிட்டுருக்கு. இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் தற்போது அதனுடைய நிலவரம் என்ன? முதல்ல உங்களுக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ டெல்லியில் கூப்பிட்டு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதுக்கு பேசிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்தை இவங்க நாடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் எதிராக நிற்கிறப்ப, தாவேக்காவுக்கு ஒட்டுமொத்தமாக எதிராக நிற்கிறப்ப, தாவேக்கா அத்தனை மாநில நிர்வாகிகளும் முடக்கணும்னு நினைக்கிறப்ப, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை நோக்கி போகிறாங்க. நீதிமன்றம் இந்த சூழலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்குது. சரிங்களா? கரெக்டு தானே? அந்த விசாரணை அடிப்படையில் விசாரிக்கிறாங்க. இப்போ ஆனால் இங்கே என்ன நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இவங்களாம் குற்றவாளி போல இருக்கு, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த போக்கு இன்றைக்கி பரப்பப்படக்கூடிய செய்திகள் அப்பட்டமாக பொய்யானது, போலியானது. ஒரு பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. கொடுங்க, வாங்க, என்னென்ன நடந்தது உங்கள் தரப்பில். அவங்க என்ன பண்ணாங்க, களத்துக்கு வந்தாங்க. ஏற்கனவே முதல் கட்ட விசாரிச்சிட்டாங்க. கரூரில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே விசாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் பார்த்துருக்குறாங்க. இப்போ அடுத்த கட்ட விசாரணைக்கு டெல்லியில் முக்கிய நபர்களுக்கு மட்டும் அழைப்பாணை கொடுத்து வர வச்சு விசாரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த விசாரணையில் நீங்கள் வெளியில் அந்த முக்கிய நிர்வாகியே அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க, இதில் வேறு ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? சிடிஆர் சொல்கிறார். புரியுதுங்களா? சிடிஆர் பேட்டியை கொடுத்துருந்தாரு. ஒரு வெளிப்படையாக வந்தது தான். அப்போ சூழ்ச்சி நடந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்து. தாவேக்கா முழுவதும் அப்படி தான் நம்புகிறாங்க. இது இயல்பாக நடக்கலை, இயல்பாக நடக்கலை, இது நடத்தப்பட்டிருக்குது, எங்களுக்கு எதிரான ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இவங்களோட பார்வையாக இருக்குது. அதை தான் மறுபடியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த சிபிஐ அலுவலக வாசலுக்கு வந்தவொடனே நிருபர்கள்ட்ட கொடுத்த பேட்டி அதுதான். சரிங்களா? அப்போ இதில் கேட்டுட்டு பதிவு பண்ணிவிட்டு இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் இருந்தால் அப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு ட்ரையல் நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காவை குற்றவாளி போல் இருக்குது,
அவங்களெல்லாம் விசாரணை கூப்பிட்டு ஒரு எப்படி ராத்திரி பகலாக அவங்கள டார்ச்சர் பண்ணி இந்த தேர்ட் டிகிரி டார்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் பண்ணி இவங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய ஒரு உண்மையெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பூடகமாக இங்கே பரப்பப்பட ஒரு செய்திகள் வந்து அது ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குறது. உண்மைத்தன்மையை ஒரு ஊடகம்னா அது என்ன நடந்ததோ அதை அப்படியே பேசணும். இப்போ நீங்கள் சொல்ல வர்றதை பார்க்கும்போது டிவிக்கே மட்டுமல்ல, அந்த சைடில் இருக்கக்கூடிய திமுகவினரையும் விசாரணைக்கு அழைக்க எல்லாத்தையும் தான் விசாரிப்பாங்க. அரசு அதிகாரி விசாரிக்கலையே அப்படின்னு தான். இல்லை, அரசு அதிகாரிகளை விசாரிச்சிருக்கிறாங்க, அவங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை விசாரிச்சிருக்கிறாங்க, கலெக்டரை விசாரிச்சிருக்கிறாங்க. சிபிஐனா எல்லா தரப்புல தான் விசாரிப்பாங்க. இப்போ ஒரு தரப்பு மட்டும் இப்படி விசாரிச்சாங்கன்னா என்ன நீதி கிடைக்க போகுது உங்களுக்கு? என்ன தெரியுங்க விசாரிச்சிட முடியும்? அப்போ யாரை விசாரிக்கணும்னு சொல்ல வர்றீங்க? நான் அப்படி எதுவும் சொல்ல வரலையே, அது சிபிஐ தானே முடிவு பண்ணணும். இல்லை, இப்போ பிளாங்கா இருக்கிறது அந்த ஒரு இடம் தானே? கிடையாது, அப்படி ஒரு கிரே ஏரியா விசாரணையில் கிடையாது. கரெக்டாக ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாரையும் விசாரிச்சுட்டாங்க. எல்லாரும் விசாரிச்சுட்டாங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் விசாரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரணும்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு, இந்த என்ன நடந்ததுன்ற ஒரு தெளிவு கிடைக்கிற வரலும் அவங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அது ஒரு சிஸ்டம், அதுதான் ரூல். அது இல்லை, இப்போது டிவிகேவினரை அவங்க சார்பாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள், அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்களும் வந்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரிகள், கலெக்டர், இந்த மாதிரி அரசு நிர்வாகிகளையும் வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ இவங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா? அது எனக்கு தெரியாது. நம்ம அந்த பட்டியலில் நம்ம செய்திகள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று இல்லை, ஏறக்குறைய சிபிஐ வந்து யாரை விசாரிக்கணும்னு நினைச்சாங்களோ அத்தனை பேர்த்து விசாரிச்சுட்டாங்க. இவங்க விசாரணை இப்போ இவங்க விசாரணைக்கு போகிறாங்கல்ல, இப்போ விசாரணையில் இவங்களோட வாக்குமூலங்கள்லாம் வாங்குவாங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க, இது எல்லாத்தையுமே அவங்க தரவாக எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்படி இருந்ததுன்னா இந்த முனுசாமி விசாரிக்கணும், இல்லை ராமசாமியை போய் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு மறுபடியும் விசாரிப்பாங்க. விசாரித்து இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டும் அதுவும் ஒன்றா இருக்குதான்னு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இது வந்து ஒரு விசாரணையான ஒரு ப்ரொசீஜர். இது நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. அது விசாரணைக்கு போயிருந்ததுனால தெரியும். இன்றைக்கி பேசக்கூடியவங்க யாருமே இந்த விசாரணை ஒரு குறைந்தபட்ச விசாரணைக்குள்ளே இவங்க வந்து அனுபவம் இருந்திருக்காது, போயிருக்க மாட்டாங்க. இவங்களா வெளியில் இருந்துட்டு அதுக்கு ஒரு கண்ணு காதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த செய்தியை சுவாரஸ்யப்படுத்துறது இருக்குல்ல, அது மாதிரி செய்தியை இவங்க சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விசாரணை தான் இது. இப்போ இந்த விசாரணை சாதாரண விசாரணை அப்படின்னா அப்போ அந்த உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய விசாரணை எப்போ நடக்கும்? அதுதாங்க, அது சாதாரண விசாரணைன்றது வந்து உண்மையை கண்டுபிடிக்காத விசாரணைலாம் கிடையாது. ஒரு குற்றம், ஒரு நிகழ்வு நடந்தது. குற்றம் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது, அது ஒரு தவறு. அது புரியுதுங்களா? இந்த தவறு எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யாரால் நடந்தது, இந்த 3 கேள்விக்கு விசாரணை ஆணையம் வந்து விடை தேடும். புரியுதுங்களா? இந்த விடை வந்து நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்துக்கு போய் தான் இதெல்லாம் முடிவு பண்ணும். மற்ற எதுவுமே நாம் முடிவு பண்ண முடியாது இல்லை, நீதிமன்றம் தான் கடைசி முடிவு, நீதிமன்றம் தான் இது பண்ணும். ஓகே, இப்போ இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய முக்கியமான ஒரு நபர் விசாரணைக்குள்ளே இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. மலேசியா பார்த்தீங்கல்ல, 80,000க்கு அதிகமான பேர், 1,00,000 பேர் கூடுனாங்கல்ல. மலேசியாவிலேயே அவ்வளோ பேர் இருக்கும்போது அப்புறம் இவங்களுக்கான ரசிகர்கள் வந்து சிபிஐயில் இருக்க மாட்டாங்களா, இல்லை ஆதரவாளர் இருக்க மாட்டாங்களா? மேபி ராகுல் காந்தியோட ஆட்கள் கூட ஆதரவாக இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இது எல்லாமே அசம்சன் தான், பின் பாயிண்ட் இதுதாங்க நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ இது ஒரு அறை, இந்த அறையில் நாம் தான் இருக்கிறோம். இங்கே என்ன பேசுகிறோன்றது வெளியில் எப்படி தெரியும்? ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க. பேசுகிற நம்ம போய் வெளியில் சொன்னால் தெரியும். அப்படி சொல்லாத பட்சத்தில் தானே இந்த சிக்கல் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு வந்து இது ஊடகத்தில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரியும். எதுவுமே இல்லாமல் வெளியில் உள்ள இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவங்களோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் அன்னன்னைக்கு செய்தியை வந்து விற்கணும். செய்தி சொல்லுவது என்பது வேறு, செய்தியை விற்பது என்பது வேறு. இவங்க செய்தியை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை பரபரப்பு தேவை. வாசகனை கிளுகிழுப்பாகவும் பரபரப்பாகவும் வச்சிருக்கிறது தான் இன்றைக்கி பத்திரிகையோட தர்மமாக இருக்குது. அந்த தர்மத்தை அவர்கள் சரியாக எல்லாருமே செய்கிறாங்க. இப்போது இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது? விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எது? அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விஜய் வந்து இதில் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு அவங்க அந்த விசாரணை ஆணையம் முடிவு பண்ணிச்சுன்னா விசாரிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கான தேவை இல்லைன்றப்ப அதை சும்மா கூப்பிட்டுலாம் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கர்நாடகாவில் அப்படி ஒரு கிரைசிஸ் நடந்தது, கும்பமேளாவில் பெரிய கிரைசிஸ் நடந்தது. கர்நாடகாவில் என்ன சார் அது? அந்த கிரிக்கெட் போட்டி ஊர்வலத்தில் IPL மேட்ரு அதில் நடந்ததா இல்லையா? அப்புறம் கும்பமேளாவில் நடந்ததா இல்லையா? அப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? தேவைப்பட்டால் விசாரணைக்கு
ஒரு சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில், தேவைப்படும் பட்சத்தில் விசாரிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அதேமாதிரி விஜய் வந்து விசாரணைக்கு போகிறதும் ஒன்றும் தெய்வ குத்தம்லாம் கிடையாது. இது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நடைமுறை ப்ரொசீஜர் தான் இது. என்றைக்குமே நீங்கள் நீதிமன்றம், விசாரணை இது மாதிரி வந்துட்டிங்கனாலே இது ஒரு காமன் தான் இது. புரியுதுங்களா? இதனால் யாருக்கும் தலை போக போகிறது கிடையாது, யாரோட கேரியரும் பாதிக்க போகிறது கிடையாது, இதனால் எந்த ஒரு பெரிய பின்விளைவுகளும் ஏற்பட்டுற போகிறது. விசாரணையினால் மட்டும் சொல்கிறீங்க? விசாரணையினாலும் சரி, வழக்கு நடந்தாலும் சரி, இப்படி வச்சுப்போமே, நீங்கள் எங்கே வரீங்கன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் கைது பண்ணிவிடுவாங்களோ, கைது பண்ணட்டும். அப்படி கைது பண்ணால் விஜய்க்கு தானே நல்லது. ஏங்க அது எவ்வளோ பெரிய ஒரு மாசு ஏற்படும். சும்மா இருந்தவங்களை இவங்களே வளர்த்து விட்ருவாங்களா? அது அப்போவே பண்ணியிருந்தா? இப்போ ரொம்ப சாதாரண ஒரு விஷயங்க. ஒரு திமுக இருக்குது, அடுத்தது அதிமுக இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ திமுக தான் 2 ஆட்சியாளர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க, எதிர்கட்சியாகவும் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்குது. இப்போ இந்த பிஜேபி அதிமுக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுறாங்க, ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆட்சி அமைக்கிறதுக்காகவோ அல்லது எதிர்கட்சி வரிசையில் வர்றதுக்காகவோ யார் தடையாக இருக்கிறார்? விஜய் அவர்கள் தடையாக இருக்காங்க. அப்போ விஜய் தான் இங்கே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சேலஞ்சாக இருக்கிறாரு. திமுகவுக்கு தடையா இல்லை. இது திமுக ரேஸ்லேயே இல்லை, ரேஸ்லேயே கிடையாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க. இப்போ இவங்க சொல்கிறதுன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, திமுக அதிமுக இது பார்ட்டே வேறு, இதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அவங்க வந்து அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, திமுக அதிமுக தாவேகா இது 2 தான் அரசியல் போட்டி, களத்தில் யாருமே இல்லைன்றது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ். ஆனால் இது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயத்தை பாருங்கள். உண்மையிலேயே யாருக்கு தாவேகா சேலஞ்சிங்காக இருக்குது? இது ஒரு கனமான ஒரு கேள்வி தானே, பொருள் பொதிந்த கேள்வி தானே. அது திமுகவுக்கு இல்லை. அதனால் திமுக தான் இங்கே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது திமுகவுக்கு சேலஞ்ச் இல்லை, அதிமுகவுக்கு தான் சேலஞ்சு. அதிமுகவும் பிஜேபியும் தான் பதட்டப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக இவர் யாருக்கு சவாலாக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் சவாலாக இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் இந்த விசாரணையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து நீங்கள் விஜயை தொட்டிங்கன்னா அது என்னவா மாறும்? ஏற்கனவே விஜய்ன்றது ஒரு கல்ட் அது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் விஜய் வந்து விசாரணைக்குன்னு நீங்கள் கூப்பிட்டாலே அது என்ன ஆகுனா எதிர்மறையாக மாறும். அதாவது விஜயை நீங்களே தூண்டி விட்டா மாதிரி, வளர்த்து விட்டா மாதிரி வந்து நின்றுடும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? சாதாரணமாக போகிற ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்தை விரைவுபடுத்தக்கூடாது. விஜய் பின்தங்கணும்னா எதிர்கட்சிகள் விரும்புவாங்களே ஒழிய, விஜய் வந்து வேகமாக போகணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்படி நீங்கள் ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலியமாக அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்சா அது வேறு மாதிரி ஒரு எதிர்வினையாகட்டும். ஓகே சார். சார், இப்போ கைது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த சம்பவம் நடந்தபோது கைது நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததா? எப்படிலாம் எதுவுமே நடக்கலைங்க. ஒரு சாதாரண விஷயங்க. ஒரு கூட்டம் நடக்குதுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல, அல்லது ஒரு 5000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 27,000 பேர் அந்த இடத்துல குமியும் போது அந்த இடத்துல ஒரு பேரிழப்பு ஏற்படுமானா ஏற்பட தான் செய்யும். இது இவங்களே எதிர்பார்க்காத கூட்டம், யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. அது எப்படி எதிர்பார்ப்பீங்க? இவ்வளோ கூட்டம் கூடும், இங்கே 4 பேர் சாவான்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? இல்லை சாவும் தெரிஞ்சு அங்கே யாராவது போவாங்களா? ஸோ அது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து அந்த இடத்துல நடந்துருச்சு. அது மனித தவறுகளா அல்லது இயந்திர தவறுகளா, அரசு இயந்திரத்தோட தவறுகளா அப்படின்றதெல்லாம் தான் இந்த விசாரணை. புரியுதுங்களா? ஆனால் இப்படி ஒன்று நடந்துருச்சு இல்லை, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. கைதுக்கு இல்லை, இந்த ஒரு நடந்த சம்பவத்தை வச்சு விஜய் ஒழிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு. யார் ஒழிச்சிடலான்னு பார்த்தா, அன்னைக்கு விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கேம் பண்ணாங்க. என்ன கேம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் இன்சிடென்ட்டோட இன்னைக்கு தாவேகா ஒழிஞ்சுதுன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களோட ஆதரவோ இளைஞர்களோட ஆதரவோ அதிகமாச்சு. இதெல்லாம் நம்ம கண்கூடாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதிலேருந்து அவங்க படிப்பினை கற்றுப்பாங்களா இல்லையா? அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியிலேயே தாவேகா வந்து ஒரு அடுத்த வளர்ச்சி கட்டத்தில் தான் வந்துச்ச ஒழிய அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த விசாரணைன்ற பேரில் நீங்கள் தப்பாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தமிழக அரசியல் பிஜேபி இருத்தலுக்கும் அதிமுக இருத்தலுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் ஒரு மோசமான ஒரு பின்விளைவு ஏற்படுத்தும். அப்போது மேடையில் விஜய் சார் சொல்கிற மாதிரி தான் அந்த டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிறது உண்மையாகவே நடந்துடும், இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது போயிடுச்சுன்னா அதானே வரும். இது சிக்கல் அதுதாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே எல்லா கட்சியும், இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லாமே ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. என்ன காரணம்னா, விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வரும்போது இவங்களால் அதை வந்து இது பண்ண தெரியல. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு ஆபத்து வந்துடுமோ, 1.9% வாக்கு வச்சுருக்கவங்க கூட பயப்படுறாங்க. ஐயோ நமக்கு இதுன்னு விஜய் வருகை. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து தூக்கத்தில் இந்த காட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போகிற மாதிரி இவங்க போயிட்டுருக்குறாங்க. ஆனால் உண்மை நிலைமை அது அல்ல. இது உண்மையிலேயே பிஜேபி அதிமுகவுக்கு தான் உங்களுக்கு வந்து விஜய் வந்து சேலஞ்சாக இருக்க போகிறார்.
பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தோழர், மகிழ்ச்சி.